தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் எஸ். தங்கப்பழம் சட்டக்கல்லூரி மாணவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் மக்கள் விடுதலை கட்சியின் தேனி மாவட்ட செயலாளரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சமூக ஆர்வலருமான பூமிநாதன் இவருடைய மகள் பவித்ரா தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் எஸ். தங்கப்பழம் சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இதற்காக வாசுதேவநல்லூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள செட்டியார் திருமண மண்டபம் சந்து பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் பவித்ரா தனது தோழிகள் 2 பேருடன் தங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் தோழிகள் இருவரும் வெளியே சென்று விட்டனர். இந்த நிலையில் பவித்ரா மட்டும் தனியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் பவித்ரா அறைக்குள் மின்விசிறி மாட்டும் கொக்கியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த வாசுதேவநல்லூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முரளிதரன், சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து பவித்ராவின் உடலை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.